வணக்கம். சும்மா ஒரு ஹலோ சொல்றதுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய உணர்வுபூர்வமான விஷயங்கள் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அலசல் அத பத்தி தான். 2 சுவாரஸ்யமான கதைகளை வச்சு மனித தொடர்புகளோட நுணுக்கங்களை நாம புரிஞ்சுக்க போறோம். வாங்க, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிரலாம். முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். யாராவது முதல்ல நம்ம கிட்ட பேச மாட்டாங்களா அப்படின்னு நீங்க எப்போவாது காத்துட்டு இருந்திருக்கீங்களா? அந்த ஒரு சில நிமிஷங்கள்ல நமக்குள்ள எவ்வளவு தயக்கம், தவிப்பு, எதிர்பார்ப்பு ஓடுன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? இந்த ஒரு மையக்கருத்தை சுத்தி தான் நம்ம பயணம் நகரப் போகுது. சரி, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். த லாங் வே டு ஹெலோ அப்படிங்கிற ஒரு கதைய நாம இப்ப பார்க்க போறோம். ஒரு சாதாரண உரையாடலை தொடங்குறதுக்காக மனிதர்கள் எவ்வளவு தூரம் மெனக்கிடுறாங்க அப்படிங்கிறத இது ரொம்ப அழகா, பொறுமையா சொல்லுது. ஒரு பூங்கா, அங்க தினமும் ஒரு குறிப்பிட்ட பெஞ்சில உட்காந்து புத்தகம் படிச்சிட்டு இருக்கிற ஒருத்தர். அதே பூங்கா வழியா தினமும் தன்னோட வழக்கமான பாதையை மாத்திட்டு ரொம்ப தூரம் நடந்து வீட்டுக்கு போற ஒரு பெண். இவங்க 2 பேருக்கும் இடையில வெளிப்படையா எந்த பேச்சும் இல்ல, ஆனா சொல்லப்படாத ஒரு தொடர்பு தினமும் நடந்துகிட்டே இருக்கு. இது மனிதர்களுக்கே உரித்தான ஒரு அமைதியான மர்மம்னு சொல்லலாம். பல வாரங்களா நீடிச்ச அந்த அமைதிக்கு பிறகு ஒரு நாள் அந்த பெண் அவர்கிட்ட வந்து, அந்த புத்தகம் நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறா. பாருங்க, இது ரொம்ப சாதாரண கேள்வி மாதிரி தெரியலாம். ஆனா பல வாரங்களா இருந்த அந்த இறுக்கமான அமைதியை உடைச்ச ஒரு மிக முக்கியமான தருணம் இது. ஒரு பெரிய சுமை குறைஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு நிம்மதி. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த நபர் என்ன பண்றாருன்னா, பதில் சொல்றதுக்காக தான் வச்சிருந்த புத்தகத்தை மூடுறாரு. அப்பதான் தெரியுது, இத்தனை வாரங்களா அவர் அந்த புத்தகத்தை தலகீழா வச்சு படிச்சிட்டு இருந்திருக்காருன்னு. எனக்கு தெரியாதுங்க, நீங்க எப்போ பேசுவீங்கன்னு தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் எந்த ஒளிவு மறைவும் இல்லாம ஒத்துக்கிறாரு. இது கேட்க கொஞ்சம் அபத்தமா இருந்தாலும் எவ்வளோ அழகான மனசை தொடர நகைச்சுவை பாருங்க. இது எவ்வளவு தெளிவா காட்டுதுன்னா, இவங்களோட இந்த காத்திருப்பை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். பல வாரங்களா அதே பெஞ்ச்ல அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறது, வாரக்கணக்கா ஒரு புத்தகத்தை தலைகியா வச்சு படிக்கிற மாதிரி நடிக்கிறது. இன்னொரு பக்கம் அந்த நபரை கடந்து போறதுக்காகவே பல நாட்களா ஒரு பெண் சுத்தி வளைச்சு ரொம்ப தூரம் நடந்து போறது. ஆனா அந்த நீண்ட அமைதியை உடைச்சு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு தேவைப்பட்டது வெறும் ஒரே ஒரு வினாடி தான். அவரோட பதில கேட்டுட்டு அந்த பெண் சிரிக்கிறா. நீங்க என்னைக்காவது நிமிந்து பாப்பீங்கன்னு நினைச்சுதான் தினமும் நான் இவ்வளவு தூரம் நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்றா. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. 2 பேருமே எப்போ அந்த பக்கம் இருந்து முதல் வார்த்தை வரும்னு எதிர்பார்த்து தங்களோட அன்றாட வாழ்க்கையை மாத்தி அமைச்சிருக்காங்க. சரி, அப்படியே கொஞ்சம் கியர் மாத்துவோம். கட்டிங் 60, ஷேவிங் 40. முந்தைய கதையில இருந்த அந்த மெதுவான, தயக்கம் நிறைஞ்ச காத்திருப்பிலிருந்து இது அப்படியே நேரெதிரா ரொம்ப வேகமா, சுருக்கமா இருக்க போகுது. இந்த திரைப்பட விழா குறும்படம் வெறும் ஒரே ஒரு நிமிஷம் தான் ஓடும். யோசிச்சு பாருங்க, வாரக்கணக்கா ஒரு பூங்காவுல காத்திருந்த அந்த பொறுமை எங்க, ஒட்டுமொத்தமாகவே வெறும் 60 செகண்ட்ஸ்ல முடிகிற இந்த குறும்படம் எங்க? இந்த மிகப்பெரிய நேர வேறுபாடு நமக்கு அடுத்த கட்டத்தை ரொம்ப தெளிவா உணர்த்துது. இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு சலூன் கடை, முடி வெட்ட வந்தவர், முடி வெற்றவர், அங்க நடக்கிற மொத்த உரையாடலே மனிதன், ஏ ஹலோ அப்படிங்கிற இந்த 3 வார்த்தைகள் தான். எந்த தயக்கமும் இல்ல, எந்த காத்திருப்பும் இல்ல, ரொம்ப அப்பட்டமா நடந்து முடியுது. இந்த வார்த்தைகள்ல இருக்கிற வெற்றிடமே இந்த உரையாடலோட தீவிரமான சுருக்கத்தை நமக்கு காட்டுது. இப்போ இந்த 2 கதைகளுமே மனித தொடர்புகளோட 2 வேறுபட்ட துருவங்களை நமக்கு காட்டுது. மனிதர்கள் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க அப்படிங்கறதுல இருக்கிற முரண்பாடுகளை நாம கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு பக்கம் அந்த பூங்கா ஜோடியோட பல வார கால அமைதியான ஒருவித வலியோட கூடிய ரொமான்டிக் காத்திருப்பு, இன்னொரு பக்கம் எந்தவித வடிகட்டலும் இல்லாத உடனடியான அந்த 3 வார்த்தை ஹலோ. ஒரு சாதாரண ஹலோ சொல்றதுக்கு மனிதர்கள் எடுத்துக்கிற மெனக்கெடல் எப்படி 2 முனைகள்ல நிக்குதுன்னு இது ரொம்ப அப்பட்டமா காட்டுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல் கதையில பல வாரங்கள் காத்துட்டு இருக்காங்க. உரையாடல் ஆழமாவும் நிறைய மறைமுக அர்த்தத்தோடும் இருக்கு. ஆனா 2 பேருமே எந்த நடவடிக்கையும் எடுக்காம அமைதியா இருக்காங்க. அதே சமயம் 2வது கதையில காத்திருப்பு நிரல் 0, உரையாடல் ரொம்ப குறைவு, ஆனா நினைச்சத உடனே பேசிடுறாங்க. ஒரு சின்ன வாழ்த்து எப்படி இவ்ளோ பெரிய மாறுபாடுகளை உருவாக்க முடியும்னு நினைச்சா ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இதெல்லாம் நமக்கு உணர்த்துற பாடம் என்ன? இந்த 2 துருவங்களையும் நாம பார்த்துட்டோம். இப்போ நாம தவறவிட்ட தொடர்புகளை எப்படி கடந்து வர்றது? இது அப்படியே நம்ம அன்றாட வாழ்க்கையோடும் நம்ம பழகுற மனிதர்களோடும் கொஞ்சம் பொருத்தி பார்ப்போம். நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். முதலாவது, சும்மா ஒரு ஹலோ சொல்றதுக்குள்ள எவ்வளவு உணர்வு பூர்வமான அழுத்தம் இருக்குன்னு பார்த்தோம். 2வது, எந்த செயலும் செய்யாம பதிலுக்காக காத்துட்டு இருக்கிறதுல இருக்கிற ஒரு அபத்தமான நகைச்சுவை. 3வது, தயங்காம உடனே பேசுறதுல இருக்கிற எளிமை. இதுக்கு பல வாரங்கள் எடுத்தாலும் சரி, இல்ல சில நொடிகள் எடுத்தாலும் சரி, அந்த தயக்கத்தை உடைச்சு பேசுறது தாங்க உண்மையான மனித இயல்பு. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்க விரும்புறேன்.
உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க எந்த புத்தகத்தை தலைகீழா பிடிச்சிட்டு இருக்கீங்க? யாரோ ஒருத்தர் முதல்ல வந்து பேசுவாங்கன்னு எந்த உறவுக்காக, எந்த சூழலுக்காக பல நாளா காத்துட்டு இருக்கீங்க? அந்த அமைதியை உடைச்சு முதல் ஹலோவை நீங்களே சொல்லலாமே. இந்த அலசல் உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன்.